அன்புடையீர் அனைவருக்கும் வணக்கம். இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை சென்ற ஞாயிற்றுக்கிழமை 300 ஏழை எளிய மக்களுக்கு தர்பூசணி பழங்கள் வழங்குவதற்காகவும் 200 ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்குவதற்காகவும் விண்ணப்பம் வைத்திருந்தோம். அதனை ஏற்று பல அன்பர்களும் உதவி புரிந்தனர். அதன் பேரில் சென்ற ஞாயிற்றுக்கிழமை 300 ஏழை எளிய மக்களுக்கு தர்பூசணி பழங்கள் வழங்கப்பட்டது. மேலும் 200 ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பான ஒரு உணவும் வழங்கப்பட்டது. இந்த உயிரிழக்க நிகழ்விற்கு உதவிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கோடை காலத்தில் அதிக வெயிலாக இருக்கிற இந்த டைமில் இது போன்ற மக்களை நம்ம தேடி சென்று அவங்களுக்கு உணவும் தர்பூசணி பழங்களும் கொடுத்தது உள்ளபடியே அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக அமைந்தது. மேலும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. நம்முடைய அறக்கட்டளை மூலமாக வீடே இல்லாமல் வசிக்கிறவங்களுக்கும் சரியான வீடின்றி வசிப்பவர்களுக்கும் இந்த வெயில்னால் அதிகமாக பாதிப்பு அடைபவர்களுக்கும் நம்ம தேடி சென்று இந்த உதவியை வழங்கினது நமக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் இந்த உயிரிழக்க நிகழ்விற்கு உதவிய அனைத்து அன்பர்களுக்கும் அவங்களுக்கான நன்மை இதன் மூலம் நடக்கும் என்பதில் எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. இந்த சிறப்பான செயல் மட்டும் இல்லாமல் நம்ம வாரந்தோறும் பறவைகள், மனிதர்கள், வாயில்லா ஜீவராசிகள் என்று பல்வேறு ஜீவர்களுக்கும் பல உயிரிழக்க செயல்கள் செய்து வருவது அனைவரும் அறிந்ததே. வாரந்தோறும் நடைபெறும் அந்த ஜீவகாருண்ய செயல்களும் சிறப்பாக நடைபெற்றன. வாரந்தோறும் நடைபெறும் உயிரிழக்க செயல்களுக்கும் உதவிய அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய அறக்கட்டளை மூலமாக பசித்தோர் முகம்பார் திட்டத்தின் வாயிலாக நமது அறக்கட்டளைக்கு அருகிலும் தாளங்குப்பம், குப்பைமேடு ஆகிய பகுதிகளிலையும் வாழ்கிற 150க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு வாரந்தோறும் உணவு வழங்கிட்டு இருக்கோம். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் வள்ளல் பெருமான் திருமண நாள் போன்ற விழா நிகழ்ச்சிகளில் தேவையற்ற சடங்குகள் இல்லாமல் நம்மளுடைய செலவுகளை மிகுந்த அளவில் குறைத்து கொண்டு இது போன்ற ஏழை எளிய மக்களுக்கு பசி தவிர்த்தல் என்னும் உயரிய ஜீவகாருண்யத்தை செய்வதன் மூலமாக அந்த நிகழ்ச்சியினால் பெரிய நன்மை ஏற்படும் என்று வள்ளல் பெருமான் கூறியிருக்கிறார். அதற்கிணங்க அன்பர்கள் தங்கள் இல்லங்களில் நடக்கும் திருமண நாள், பிறந்த நாள் போன்ற விழா நிகழ்ச்சிகளில் இது போன்ற ஏழை எளிய மக்களின் வயிற்று பசிப்பினியை நீக்கி அந்த நிகழ்ச்சிகளை கொண்டாட விரும்பினால் நமது அறக்கட்டளையை அணுகலாம். மேலும் அன்பர்கள் தங்களிடம் சேகரிக்கப்பட்ட அதிக அளவில் இருக்கும் மளிகை பொருட்கள், உணவுப் பொருட்கள், ஆடைகள், பழங்கள் போன்றவைகள் இருந்தாலும் நமது அறக்கட்டளைக்கு கொடுத்து உதவிடலாம். நம்முடைய அறக்கட்டளை மூலமாக நன்றியின் மறுபக்கம் திட்டத்தின் வாயிலாக 4 பகுதிகளில் வாயில்லா ஜீவராசிகளுக்கு சமைக்கப்பட்ட உணவு வழங்கிட்டு இருக்கோம். மேலும் அந்த வாயில்லா ஜீவராசிகளின் உடலில் ஏற்படும் புண்கள், காயங்கள் ஆகியவற்றிற்கு மருந்தும் வழங்குகின்றோம். தினந்தோறும் நமது அறக்கட்டளைக்கு அருகில் வசிக்கும் 150க்கும் மேற்பட்ட வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவு வழங்குகின்றோம். நம்முடைய பகுதிகளில் தெருவோரம் பசியினால் அலைந்து திரியும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவு கிடைப்பது என்பது மிக மிக சிரமமான காரியம். அப்படிப்பட்ட ஜீவர்களை நம்ம தேடி போய் உணவு வழங்கிட்டு வர்றோம். தினந்தோறும் இரவு உணவு சமைக்கின்றோம். பின்பு காலையில் 6 அல்லது 7 மணிக்குள்ளாக 3 கிலோமீட்டர் வரை பயணம் செய்து அந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவு வழங்கப்பட்டு விடுகிறது. நம்ம வைக்கின்ற இந்த உணவுகளில் வாயில்லா ஜீவராசிகள் மட்டும் இல்லாமல் காகங்கள், பறவைகள், புறாக்கள், எலிகள் என்று பல்வேறு உயிர்களும் இதன் மூலம் பயனடைகின்றன. இந்த காலகட்டங்களில் மனிதர்களுக்கு உணவு கிடைப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. வாயால் கூட அவங்க கேட்டு உணவை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த காலகட்டங்களில் அதிக பசியோடு இருக்கும் ஜீவர்கள் வாயில்லா ஜீவராசிகள் தான். எனவே அவங்களுக்கு நம்ம உணவு வழங்கும்போது ஒரு பெரிய நன்மை ஏற்படும். நம்முடைய அறக்கட்டளை பகுதிகளில் மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுக்க பல பகுதிகளில் இது போன்ற வாயில்லா ஜீவராசிகள் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன. அதனால் அதற்கு உணவு தேவைப்படுகிறது. போதிய உணவு இல்லாத காரணத்தினால பசினால் அலைந்து திரிந்து பசி மற்றும் நோயினால் மிகுந்த வலிக்குள்ளாகி துன்பத்துக்குள்ளாகி கஷ்டப்பட்டு இறக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. எனவே வாயில்லா ஜீவராசிகளை காசு கொடுத்து வாங்கி அதை வளர்த்து அதை பின்பு பாதியிலேயே தெருக்கல்ல விடுவதை நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நம்ம அதை வாங்காமல் இருப்பது நமக்கு இந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு செய்யும் ஒரு உதவியாக அமையும். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியானது நமது அறக்கட்டளை மூலமாக பறவைகளுக்கான தானிய கூடுகளும் பறவைகளுக்கான நீர்க்கிண்ணங்களும் அன்பர் ஒருவர் நம்மள்ட்ட கேட்டுக்கிட்டாரு. அதன் பேரில் நம்ம அவங்க இடத்துல போய் அந்த விதைமணி கூடுகளும் நீர்க்கிண்ணங்களும் அமைத்ததற்கான வீடியோ தான் தற்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்முடைய அறக்கட்டளை மூலமாக சிறகடித்து பறக்கவா திட்டத்தின் வாயிலாக திருவொற்றியூரில் பல பகுதிகளில் பறவைகளுக்கான பசி தவிர்க்கும் விதைமணி கூடுகளை வைத்து பராமரித்து கொண்டிருக்கின்றோம். மேலும் நமது அறக்கட்டளை மூலமாக தாகம் என்ற பசிக்கு நீர் வழங்கும் திட்டத்தின் வாயிலாக
பல்வேறு பகுதிகளில் பறவைகளுக்கான தாகம் தணிக்கும் நீர்க்கிண்ணங்களை வைத்து பராமரிக்கின்றோம். இந்த திட்டத்தின் வாயிலாக வாயில்லா ஜீவராசிகளின் தாகம் தணிக்கும் நீர் தொட்டிகளையும் பல்வேறு பகுதிகளில் வைத்து தொடர்ந்து பராமரித்து கொண்டு வருகின்றோம். இந்த உயிரிறக்க சாதனங்களான பறவைகளுக்கான தானியக்கூடுகள், பறவைகளுக்கான நீர்க்கிண்ணங்கள், வாயில்லா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும் நீர்த்தொட்டிகள் ஆகியவற்றை நம்ம பராமரிக்க விரும்பும் அன்பர்களுக்கும் இலவசமாக வழங்குகின்றோம். உதாரணமாக கடந்த உலக சிட்டுக்குருவி தினத்தை முன்னிட்டு நமது அறக்கட்டளையில் விழிப்புணர்வு முகாம் நடத்தினோம். இந்த விழிப்புணர்வு முகாமில் 200 எண்ணிக்கையிலான பறவைகளுக்கான தானியக்கூடுகள், 200 எண்ணிக்கையிலான பறவைகளுக்கான நீர்க்கிண்ணங்கள், 200 எண்ணிக்கையிலான சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகள், மேலும் 200 எண்ணிக்கையிலான வாயில்லா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும் நீர்த்தொட்டிகள் ஆகியவற்றை இலவசமாக பொதுமக்களுக்கு வழங்கி அவங்களும் இதை பராமரிக்கிறதுக்காக நம்ம அதை பற்றின விளக்கங்களை அளித்தோம். நம்முடைய அறக்கட்டளை மூலமாக பறவைகளுக்காக செய்யும் மிக முக்கியமான உயிரிறக்க செயல்களுள் ஒன்று, நமது அறக்கட்டளைக்கு அருகில் வசிக்கும் 2000த்திற்கும் மேற்பட்ட புறாக்களுக்கு நம்ம தினந்தோறும் தானியங்கள் வைக்கின்றோம். இதன் மூலம் 3 டன்னிற்கு மேலான தானியங்களை நம்ம மாதந்தோறும் வைக்கின்றோம். மனிதர்கள் இந்த பூமியில் வசிப்பதற்கு ஏற்ற சூழலை ஏற்படுத்தி கொடுக்க இயற்கையை பேலன்சிங்காக வைத்துக்கொள்வது பறவைகள். அவற்றை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்முடைய மிக முக்கியமான கடமையாகும். வருங்கால தலைமுறையினருக்கு அன்பை போதிக்க வேண்டுமென்றால் நம்ம இது போன்ற பறவைகளை பாதுகாக்கும் போது, அதுக்கு உதவி செய்யும் போது, இதனை காணும் பிள்ளைகளும் சிறுவர்களும் தங்களுக்குள்ள அன்பை வளர்த்து கொள்வதற்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். நமது அறக்கட்டளை மூலமாக வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கிட்டத்தட்ட 10 இடங்களில் பொதுமக்களுக்கு மூலிகை கஞ்சி வழங்குகின்றோம். இதன் மூலம் 2000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயனடைகின்றனர். இந்த மூலிகை கஞ்சியானது பல்வேறு மூலிகைகளுடன் சேர்த்து தயாரிக்கப்படுவதால் இதை அருந்தும் மக்களுக்கு பசிப்பினி நீக்கப்படுவதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மேம்படுகிறது. நம்ம அதிகாலையிலே எழுந்திரிச்சு இந்த மூலிகை கஞ்சியை தயாரித்து விடுகின்றோம். சுமார் 15க்கும் மேற்பட்ட 25 லிட்டர் கேன்களில் தயாரிக்கப்பட்ட மூலிகை கஞ்சியானது பிரிக்கப்பட்டு 10 பொது இடங்கள்லையும் காலையில் 7 அல்லது 8 மணிக்குள்ளாக பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு விடுகிறது. மேற்கூறியவாறு இந்த கோடை காலத்தை முன்னிட்டு தர்பூசணி பழங்கள் வழங்குதல் உயிரிறக்க நிகழ்வும் நம்ம வழக்கந்தோறும் செய்யும் வாரந்தோறும் நடைபெறும் அனைத்து உயிரிறக்க செயல்களும் சிறப்பாக நடைபெற்றன. இந்த உயிரிறக்க செயல்களுக்கு உதவிய அனைத்து அன்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே போன்றே அன்பர்கள் நம்முடைய அறக்கட்டளையின் அனைத்து உயிரிறக்க செயல்களிலையும் பிறருக்கு செய்வது அனைத்தும் எனக்கானது என்பதை கருத்தில் கொண்டு தொடர்ந்து துணை நிற்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம். அன்பான பார்வையாளர்களுக்கு உயிரிறக்கமே கடவுள் வழிபாடாக செய்யும் நமது அறக்கட்டளையின் கருணை செயல்கள் மேலும் பல உயிர்களுக்கு சென்று சேர நீங்களும் ஒரு உதவியாக இருப்பதற்கு ஒளிதேகம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.